Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இமேஜ் வெக்டர் அண்ட் பிஎஸ்டி அந்த மாதிரி விஷயத்தை அப்லோட் பண்ணி எப்படி மணி மேக் பண்றதை பார்க்க போறோம். அதாவது இது வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு டைம் தான் டிசைன் பண்ண போறீங்க, லைஃப் லாங் நீங்க earn பண்ண போறீங்க மணி. அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தோட அக்கௌண்ட். நான் சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா $30 விழுந்திருக்குது. ஒரு இன்னைக்கு ஒரு 14 நாளில் ஒரு $30 வந்து விழுந்திருக்குது. இவர் வந்து சுமார் ஒரு 300 டிசைன் மாதிரி போட்டிருக்காரு ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து. அந்த 300 டிசைன் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2016ஆம் ஆண்டு 2013லேருந்து 2016 வரையும் தான் அந்த டிசைனே செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் செய்யவே இல்லை. ஆனால் இவருக்கு வந்து மாதம் இதில் வந்து ஒரு $80 to $100 வந்து இதில் வந்து சும்மாவே இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது மாதம். ஓகே, அந்த மாதிரி நீங்களும் வந்து இப்போ 300 டிசைன் போட்டோன்னே இவர் ஒரு ஃப்ரீலான்சர், இவருக்கு வந்து டைம் இல்லை. இப்போ நீங்கள் இவர் வந்து 300 டிசைன் போட்டு இவருக்கு வந்து மாதம் வந்து $80லேருந்து $100 இன்கம் வருதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 500, 1000, 2000 மாதிரி டிசைன் போட்டிங்கன்னா ஒரு மந்த்லி உங்களுக்கு $500 to $1000 இதில் ஏர்ன் பண்ணால் நீங்கள் சும்மா இருந்து. ஓகே, அதாவது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து ஒரு டிசைன் ஒன்று பண்ணிவிட்டு அது மூலியமாக சம்பாதிக்க முடியும். ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டிசைன் வந்து ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டுன்னு சர்ச் பண்ணி இந்த மாதிரி பிஸ்னஸ் கார்டு ஐக்கன்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து வெக்டர் ஃபார்மேட்டில் டிசைன் பண்ணி போடலாம் வேணுங்கிறது. ஓகே, இப்போ ஃப்ளையர் டிசைன். இப்போ நீங்கள் ரொம்பவே ஃபைவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையர் டிசைன் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸாக போகும். இப்போ இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த ஃபைல்ஸ்லாம் நிறையா ஃபாரினர்ஸ் வாங்குவாங்க. வாங்கி இதில் வந்து எடிட் பண்ணி அவங்க பாட்டில் அவங்களோட ஒர்க் எடுத்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் எடிட்டபிள் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது இதெல்லாம் டிசைன் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று போடுற அளவில் இடம் விட்டுவிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து டிசைன் பண்ணி விட தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து 3 முறை இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டு போனால் மாதம் 30 டிசைன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைமில் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிசைன் ஒன்று செஞ்சுட்டு போனீங்கன்னா அதை வந்து ஷட்டர் ஸ்டாக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் ஒன்று நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஷட்டர் ஸ்டாக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்குமெண்டேஷனுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்டாக் கண்ட்ரிபியூட்னு ஒரு ஒன்று இருக்குது. இப்போ இதில் தான் நம்மளுக்கான அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளோட இமேஜஸை வந்து அப்லோட் பண்ணுவோம். இது மூலியமாக தான் உங்களுக்கு இன்கம் வருது. இது எப்படி இதில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, சரியான முறையில் க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஷட்டர் ஸ்டாக்கில் நீங்கள் க்ரியேட் பண்ண அதே டிசைனை வந்து அடாப் ஸ்டாக்லேயும் வந்து கண்ட்ரிபியூட்டர்ஸ்லேயும் போட்டு அதே ஆர்ட் ஒர்க்ஸை போட்டு மணி மேக் பண்ண முடியும். அதே ட்ரீம் ஸ்ட்ரீம் இதுலேயும் போட முடியும். அது ஐ ஸ்டாக் கண்ட்ரிபியூட்டர்லேயும் ஒருத்தர் தான் டிசைன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 4 நெட்வொர்க்கில் நீங்கள் போட்டு நீங்கள் மணி மேக் பண்ண முடியும். ரைட், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. உங்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க் சரி, இப்போ ஆர்ட் ஒர்க்கோட நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கா நேரம் நான் வந்து இப்போ ஒரு பிளேசஸ் இப்போ வந்து நான் ஒரு இந்தியா பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் ஷட்டர் ஸ்டாக்கில். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரியெல்லாம் இமேஜஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த இமேஜஸை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இமேஜஸை வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் போட்டு நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணி போடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் எடுத்து நீங்கள் போடுற நேரம், அதாவது இது வந்து நான் ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்கிறேன். இப்போ கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்ட் ஒர்க்ஸ் சம்மந்தமாக போட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எங்கெங்கே நீங்கள் வந்து நிறைய இடங்கள் போவீங்க, விசிட் பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எந்த இடம் அழகாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போடலாம் ஷட்டர் ஸ்டாக்கில். அப்போ அந்த இமேஜஸை பை பண்ணுற நேரம் உங்களுக்கு மணி மேக் மணி உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும் பேங்க். ரைட், இப்போ அதில் நேரம் வேணும். இந்த மாதிரி இமேஜஸ் எடுத்து போகிற நேரமும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. உங்களோட கேமரா வந்து குவாலிட்டி கேமரா இருக்கணும். அதோட இந்த விஷயத்தை வந்து இந்த 2 எரர் வரும். நீங்கள் இமேஜஸ் வந்து போடுற நேரம் ஃபோக்கஸிங் அண்ட் நாய்ஸ்ன்னு சொல்லி 2 எரர் வரும். இப்போ ஃபோக்கஸிங்னா என்னென்னா இதுதான் ரொம்பவே வந்து இந்த இமேஜஸ் ஷட்டர் ஸ்டாக்லாம் வர ஒரு முக்கியமான எரர் ஒன்று. ஃபோக்கஸிங்னா என்னன்னா நீங்கள் இப்போ தாஜ்மஹாலை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த தாஜ்மஹால் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். அதாவது அந்த இமேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த இமேஜை தான் நீங்கள் வந்து தாஜ்மஹால்னு சொல்லி டேக்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு இதை ஷட்டர் ஸ்டாக்கில் வந்து எனக்கு இந்த இமேஜ் வேணும்னு அவர் டைப் பண்ணுற நேரம் அந்த டேக்கில் வந்து இப்போ தாஜ்மஹால்னு அவர் டைப் பண்ணுறேன். தாஜ்மஹால்ன்ற இமேஜ் வர நேரம் அந்த தாஜ்மஹால்ன்ற இமேஜ் வந்து ஃபோக்கஸ் ஆகி அவருக்கு தெரியணும். அப்படின்னா தான் அவர் பை பண்ணுவார். அப்போ இதை வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணி போடணும். இப்போ இந்த நேராக பாருங்கள் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி போடுறோம். இதை வந்து சிலவங்க வந்து சைட் வாக்கில் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சரியாக அந்த இமேஜஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி சரியாக ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சரியாக ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸிங் இருக்கணும். இப்போ ஃபோக்கஸிங் இல்லைன்னா உங்களோட இமேஜ் வந்து டிரெக்டான உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறான முக்கியமான காரணம் தான் அந்த ஃபோக்கஸிங். ஓகே, அடுத்தது நாய்ஸ். இப்போ நாய்ஸ்னால் என்னன்றதுன்னா இப்போ நார்மலாக ஒரு இமேஜின் எடுத்து அந்த நாய்ஸ் இருக்கும், அதாவது சின்ன சின்ன புள்ளிகள் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அந்த புள்ளிகள்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு ஃபோட்டோஷாப்பில் வந்து இப்போ வந்து கேமரா ரோன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் வந்து நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். ரைட், அந்த மாதிரி. அடுத்து இந்த நாய்ஸ். இப்போ இந்த நாய்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற நேரம் அது சின்ன 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 புள்ளிகள் இருக்கும், அதாவது சும்மா நேராக பார்த்தா விளங்காதபடி அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்க நேரம் ஒரு புள்ளிகள் வந்து இருக்கும் அந்த இமேஜஸில். அந்த புள்ளிகள் தான் சொல்லுவோம் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். சும்மா வெள்ளையா அந்த அப்படி புள்ளிகள் இருக்கும். இப்போ இதுகளை வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃபில்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரோன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ 2021, 20, 2019 இந்த மாதிரி வெர்ஷனில் வந்து அந்த ஃபில்டர்ன்ற விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பழைய வெர்ஷன்ஸ்லாம் அந்த ஃபோட்டோஷாப்பில் இல்லை. ஓகே, அதாவது அதில் போயிட்டு புது வெர்ஷன் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக வந்து கேமரா ரோன்ற ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கேமரா ரோ இது கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் நாய்ஸை வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி அந்த ஃபோட்டோ ரீ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த எரர் போயிடும். உங்களுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களோட இமேஜ் வந்து சக்ஸஸ்ன்னு கொடுப்பாங்க. அப்படியும் உங்களுக்கு திரும்ப நீங்கள் அப்படி செஞ்சதுக்கப்புறமா திரும்ப அந்த எரர் வந்துச்சுன்னா உங்களோட அதாவது நீங்கள் பிடிச்ச அந்த கேமரா வந்து இதில் வந்து குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம். உங்கள் கேமராவில் வந்து எடுப்பட்ட அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா போயிட்டு அந்த இடத்த வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் வந்து சரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் அந்த முக்கியமான விஷயம், ஃபோக்கஸிங் அண்ட் நாய்ஸஸ். இந்த ப்ராப்ளத்தை வந்து வராமல் பார்த்துக்கிறீங்க. அதாவது இதுக்கு முன்னுக்கு நீங்கள் ஷட்டர்ஸ்டாக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வராத ஆட்களையே இருக்க முடியாது, இந்த நாய்ஸிங்கும் இந்த ஃபோக்கஸிங் ப்ராப்ளம். ஓகே, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு செஞ்சீங்கன்னா இப்போ நான் கொடுத்த டிப்ஸ் வந்து பெஸ்ட் டிப்ஸ். இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நெவர் வந்து இந்த ஃபோக்கஸிங் அண்ட் நாய்ஸஸ் ப்ராப்ளம் வராது. ஓகே, ரைட், இதுதான் முக்கியமான விஷயம் ஃபோட்டோகிராஃபிக்கு இருக்கு. ரைட், இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்தது இப்போ நீங்கள் வந்து ஷட்டர்ஸ்டாக்கில் ஒர்க் பண்ணுற நேரம் இப்போ நான் வந்து shutterstock.com நான் போயிடுறேங்க. பாருங்க, இதில் வந்து பாருங்க, அது முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து ரொம்பவே சர்ச் பண்ணுறது வந்து என்னன்னா இப்போ நிறைய பேர் நானே சர்ச் பண்ணி வாங்கியிருக்கேன் டேக்ஸ் லேபிள்னு ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இந்த டேக்ஸ் லேபிள்ஸ் அதாவது இந்த ப்ரைஸிங்கெல்லாம் டேக்ஸ் லேபிள் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள்ஸ், இதுக்கு தான் சொல்கிறது வந்து டேக்ஸ் லேபிள்ஸ்னு சொல்லி. இப்போ இந்த லேபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பை பண்ணுவாங்க இந்த ஷட்டர்ஸ்டாக்கில். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன டிசைன் ஒன்று செய்ய முடியும்னா இப்போ நான் வந்து இல்லஸ்ட்ரேட்டர் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே வெக்டர் கிராஃபிக்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து வெக்டர் கிராஃபிக்ஸ் பற்றி தெரியலைன்னா இப்போ நான் வீடியோவில் நிறைய இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் வந்து என் இல்லஸ்ட்ரேட்டர் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயம் நான் போட்டிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேபிள்ஸ் சின்ன சின்ன லேபிள்ஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் செய்யுங்க. இப்போ இது ஒரு நாள், இது இன்னொரு நாள், உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் செய்யுங்க. ஓகே, செஞ்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே முன்னுக்கு வர்றதுக்கு சான்சஸ் கூட. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அழகாக நீங்கள் போடுங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக செஞ்சு போட்டீங்க. இப்போ நிறைய டேக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டேக்ஸில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து வாங்குவாங்க. சிம்பிள் டிசைன் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகே, இங்கே பாருங்கள் சிம்பிள் டிசைன்ஸ் தான். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பர் சேல் ஒரு சின்ன ஒரு டிசைன் தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. இப்படி பார்க்குறதுக்குன்னா இப்போ நம்ம வாங்க மாட்டோம், ஆனால் நிறைய பேர் இதை வாங்குறதுக்கான ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு மொக்கப் பண்ணதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் தான் இங்கே பாருங்கள் 50% ஆஃப்னு. இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு டிசைன் ஒரு வட்டம் ஒன்று போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு நிறைய சேல் ஆகுது. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா ஒன்று எடுங்க ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு இருந்தால் ஒரு இடங்களை பற்றி உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அந்த இடம் உங்களுக்கு அழகாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இந்த ஷட்டர்ஸ்டாக்கில் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாவே முடியும்னா
அதாவது நான் வந்து சூஸ் பண்ணுறது வந்து இல்லஸ்ட்ரேட்டர் தான் இது ரொம்பவே முக்கியம். ஃபோட்டோஷாப்போட அது இல்லஸ்ட்ரேட்டரில் உள்ள ஃபைல்ஸ் தான் ரொம்பவே அப்லோட் பண்ணுவாங்க இது ஷட்டர்ஸ்டாக்கில். அதாவது அந்த ஃபைல் ஃபார்மேட் என்னவா இருக்கும்னா இபிஎஸ் ஃபார்மேட், .eps ஃபார்மேட். இப்போ ரொம்ப அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஃபார்மேட். இந்த இபிஎஸ் ஃபார்மேட்டில் தான் நமக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு அப்லோடிங் வந்து இருக்கும். இதை செஞ்சுட்டு ஒரு இபிஎஸ் ஃபார்மேட்டில் தான் நம்ம அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே ரைட். இதில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்லோடிங் வந்து ஆகும். ரைட். இதை வந்து கருத்தில் கொள்ளுங்க. இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ரைட். அடுத்து வந்து நம்ம பார்ப்போம் ப்ரைஸிங். இப்போ வந்து முன்ன வந்து உங்களுக்கு எப்படி இப்போ கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்கன்னா உங்களோட ஏர்னிங் வந்து $0லேருந்து $500 இந்த டாலருக்குள்ளே இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஷட்டர்ஸ்டாக்கில் ஒர்க் பண்ணுறேன்னா 0க்கு 500 கடையில் தான் உங்களுக்கு இதுக்குள்ளே தான் வரும் ஏர்னிங்ஸ். அப்போ உங்களுக்கு மந்த்லி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும். 0.25 வந்து டாலர்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு இமேஜுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏர்னிங்ஸ் வந்து வர காலங்களில் அதிகரித்து 500க்கும் 3000 கடையில் நீங்கள் ப்ரமோட் ஆகி நீங்கள் நம்மளோட இமேஜஸ் நல்லா சேல் ஆகி இந்த அளவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடும். ஒரு இமேஜுக்கு வந்து $0.33 கொடுப்பாங்க. அதாவது 3000க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டாலர்ஸ் கொடுப்பாங்க. 10,000க்கு மேலே போனால் இந்த டாலர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து பழைய பிளான். ஓகே இப்படி தான் முன்ன வந்து இருந்துச்சுன்றதுக்கான உதாரணம் நான் கொடுத்துருக்கேன். இதே இப்போ மாறுச்சுன்னா இப்போ வர்ற லேட்டஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லெவல் வந்து 6 லெவலாக பிடிச்சிருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 6ன்னு. இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அப் டு 100 இமேஜ், அதாவது 100 இமேஜ் உங்கள்கிட்ட இமேஜில் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் வாங்கியிருக்காங்கன்னா உங்களுக்கு 15% வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் 100 இமேஜ் விற்றுருக்குந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% கொடுப்பாங்க. அதாவது 100 இமேஜுக்கு உங்களுக்கு வந்து $100 கிடச்சிருந்துருவீங்களே உங்களுக்கு 15%னா $15 உங்களுக்கு பே ஆகும். அதே நீங்கள் 100லேருந்து $250 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு லெவல் வந்து லெவல் 2க்கு போயிடுவீங்க. 100லேருந்து மேலே நீங்கள் விற்றுட்டு போனீங்கன்னா 100க்கு மேலே விற்றுட்டீங்கன்னா 100லேருந்து 250க்கு மேலே போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு 20% வரும். அதை 250க்கு மேலே உங்களுக்கு லெவல் 3க்கு போனீங்கன்னா 25%. அதாவது இப்போ 250க்கு மேலே நீங்கள் இமேஜ் விற்றுட்டு விற்கிறீங்க ப்ரமோட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% கமிஷன் கிடைக்கும். அப்படி எப்படின்னா உங்களுக்கு கமிஷன் வந்து பாருங்கள் 40% வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 25,000க்கு மேலே அதாவது பெரிய ஒரு செலர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு 40% உங்களுக்கு வந்து 50-50 உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த அளவு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க ஷட்டர்ஸ்டாக்கில். ஆனால் இதில் உங்களுக்கு விஷயம் என்னன்னா இந்த லெவல் வந்து 1லேருந்து 6 வரையும் போனீங்கன்னா இப்போ ஃபைவர்லாம் மாறாது. இதில் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த லெவல் வந்து மாறும். இப்போ இந்த வருஷம் ஜனவரியில் லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஜூலையிலே நீங்கள் லெவல் 6க்கு வந்துட்டீங்க. ஆனால் திரும்ப இப்போ 2023 வரேன் திரும்ப லெவல் 1க்கு வந்துருவீங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு லெவல் வந்து திரும்ப சேஞ்ச் ஆயிரும் 1க்கு. ஓகே ஒவ்வொரு வருஷம் வந்து லெவல் 1லேருந்து லெவல் 6 வரை நீங்கள் கிட்டத்தட்ட லெவல் 6 வந்து 3 மாதத்தில் வந்தாகும். நீங்கள் அதுக்கப்புறம் மார்ச்லேருந்து டிசம்பர் வரை இந்த லெவல் 6ல் இருக்கீங்க. திரும்ப உங்களுக்கு அடுத்த வருஷம் வர நேரம் மாறிடும். அந்த மாதிரி தான் இந்த ஷட்டர்ஸ்டாக் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே இப்படி தான் ஒர்க் பண்ணும். ரைட். இதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. நான் லேர்னிங்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் அடாப்ஸ்டாக். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்டேஷனுக்கு போனோம்னா அடாப்ட் கண்ட்ரிபியூட்டர்ஸ் இது வந்து ஒரு நல்ல சைடு. இப்போ இதையும் வந்து நான் அப்படி காப்பி பண்ணி போடுறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து அடாப்ஸ்டாக் நான் போடுறேன். இந்த அடாப்ஸ்டாக் நான் சைடுக்கு போயிட்டேன். இந்த அடாப்ஸ்டாக் நான் போடுறேன். இப்போ பார்த்தா ஸ்டாக். இப்போ இந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பேக்ரவுண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பேக்ரவுண்ட்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி போடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி இந்த செங்கல் மாதிரி ஒரு இது ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷூட் இதுலேயே உங்களுக்கு டிசைன் பண்ணி போட்டுக்கொள்ள முடியும். ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸும் டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் இப்போ அதே மாதிரி தான் இது கொஞ்சம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு இதில் மணி மேக் பண்ண முடியும். ஓகே இதில் பாருங்கள் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து இதுக்கும் ஷட்டர்ஸ்டாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் ஏர்னிங் வந்து கொஞ்சம் ஷட்டர்ஸ்டாக்கோட நல்ல ஏர்னிங்ஸ் வந்து இந்த அடாப்ட் ஸ்டாக்கில் இருக்குது. ஆனால் இதில் டேக்ஸ் வந்து ரொம்ப நமக்கு கொடுக்குற மாதிரி டேக்ஸ் வந்து கூட கொடுக்க முடியாது. இதில் ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். டேக்ஸ்னால் என்னன்னா உங்களோட இமேஜை வந்து சர்ச் பண்ண வருவார்ல. இப்போ ஷட்டர்ஸ்டாக்கில் ஒருத்தர் வந்து உங்களோட இமேஜை சர்ச் பண்ணாருன்னா அதாவது தாஜ்மஹால்னு அடிச்சாருன்னா உங்களோட இமேஜ் வந்து ஃபோக்கஸ் ஆகி முன்னுக்கு வரும். ரைட். அதில் வந்து கிட்டத்தட்ட நிறையா டேக்ஸ் கொடுக்குறோம். இப்போ நான் வந்து பார்த்தோம்னா இப்போ இதில் வந்து ஒரு இமேஜஸ் வந்து பாருங்கள் நிறைய இமேஜ் கொடுத்துருவேன். இப்போ இந்த இமேஜஸ்க்கு வந்து இப்போ இதை வந்து நான் தாஜ்மஹால் இப்போ நம்ம இதில் இந்த உதாரணம் தானே எடுத்தோம். கீழே போய் பார்த்தோம்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தாஜ்மஹால் இந்த மாதிரி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் இதுதான் சொல்கிற டேக்ஸ்ன்னு சொல்லி. இப்போ இந்த ஒவ்வொரு இமேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த ஆண்டுலேருந்து எல்லாரும் இந்த மாதிரி டேக்ஸ் கொடுக்கணும். சிலவங்க நிறைய டேக்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி டேக்ஸ் வந்து கூட இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது 2 டேக்ஸ் அந்த மாதிரி தான் இதில் வரும். நம்ம ஆட் பண்ணுறது கூட இதாக இருக்கும் Adobe Stock. ஓகே, இந்த டேக்ஸ் முக்கியம். இந்த டேக்ஸ் மூலியமாக தான் வந்து உங்களுக்கான யூசர் வந்து உங்கள் இமேஜஸ் வந்து தேடி வருவார். இந்த டேக்ஸ் சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இமேஜை வந்து அவர் ரிவ்யூ பண்ணி பார்த்து உங்களோட இமேஜை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஈஸியாக. இவ்வளோ தாங்க இன்னைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிற விஷயம். இப்போ நான் வந்து இப்போ Shutterstock மாதிரி இப்போ ஒரே Shutterstockல ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வெக்டரோ இல்லைன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபியரோ ஒரு பிளேஸை தூக்கி போட்டுட்டு அதே சேம் இமேஜை நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம் இந்த Adobe Stock, Dreams, Contributor இந்த மாதிரி ஒருத்தர் தான் நீங்கள் செய்கிறீங்க ஒரு விஷயத்த, அதை நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 4 சைட்ஸில் போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுதான் அந்த விஷயத்தில் வந்து சொல்கிறேன். இதில் வந்து ஒரு எப்படி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது எல்லாம் வந்து நம்ம இனி வர வீடியோஸில் பார்ப்போம். Shutterstockல எப்படி சரியான முறையில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறதுலாம் பார்ப்போம். மறந்துடாம ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.